தாய் பாசத்துக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை. நாங்கள் விருந்து சாப்பிட போனோம், எங்கள் கண்ணுக்கு விருந்தாக கிடைச்ச காணொலி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ வந்து அங்கே 2-3 பொருள் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் வந்து முக்கியமான ஒரு பொருள், அது என்னென்னா பழம் தான். அது இது வரைக்கும் யாரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து மேங்கோ பழம் மாதிரி இருக்குது. அந்த கலர் ரெட் கலர் எல்லோ கலர் எல்லாம் சேர்ந்த ஃப்ரூட்ஸ் தான் அது வந்து என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வீடியோ தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் அந்த பழம். ஒரு பழம் வந்து பழுத்துது, இன்னும் 2-3 பழம் வந்து பழுக்க வச்சுருக்கோம். அது இப்போ வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அது என்ன பழம்ன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொந்த ஒரு எடச்சேரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் பார்க்க போனோம். கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் எதிரில் ஒரு அம்மா பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையனுக்கு கையில் அடிபட்டுடுச்சு போல். நாங்கள் விருந்து சாப்பிட்றான்னு தான் போனோம், ஆனால் எங்கள் கண்ணுக்கு விருந்தாக கிடச்சிது. அந்த காணொலி செம்ம அழகாக இருந்தது. அம்மா தாய் பாசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே வந்து இந்த ரோடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து எதிரில் வந்து ஒரு அம்மா வந்து அவங்க பையனுக்கு வந்து சோறு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து கையில் வந்து அடிபட்டுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. அதுதான் தாய் பாசம்னா என்ன, அதுதான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். எல்லாருக்குமே தெரியும் தாய் பாசமாக என்னன்ட்டு. இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது, அழகாக இருந்தது பார்க்கும்போது. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து சோறு ஊட்டுறீங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பையன் நம்ம அடிபடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா. சூப்பர். சூப்பராக இருக்கு. என்ன பட்ட கீரை சாப்பாடு எப்படி இருக்க? வாழ்க்கையில தரமான ஒரு கீரைக்கு ஏற்ற ஒரு பொரியல் இன்னைக்கு தான் செஞ்சேன். கோவக்காய் நல்லா இருக்கு. கேவலமாவா பண்ணா? அது எப்படி நீ நானும் ஒரு குட் காம்பினேஷனா அதே மாதிரி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நீ கொண்டு வந்திருக்க. காமெடி சொல்கிறேன், நீ சிரிக்காத. அப்படியே சீரியஸாக கேட்குறேன். காமெடி தான் சொன்னேன், நீ நானும் குட் காம்பினேஷன் சொல்லி. உண்மைன்னு சொல்லணும், அது நான் காமெடின்னு சொல்றேன். சும்மா சொன்னேன், நீ நானும் குட் காம்பினேஷன். ஆமா, அப்போ இது வந்து நல்லா இருக்குன்ற இதுக்கு மேட்ச் சூப்பரா. அப்படி சொன்னாதான் அடுத்த வேலை சாப்பாடு. உண்மையை சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? அதுக்கு உண்மையை சொல்லணும்னாக்கா பொரியல் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. உண்மையாவே கீரைக்கு கோவக்காய் பொரியல்லாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்டா. நான் வந்து அவரைக்காய் பொரியல் வாங்கிட்டு வரேன், கோவக்காய் வாங்கிட்டு எனக்கு. நான் வந்து இது வரைக்கும் அம்மாலாம் சமைச்சு தரும்போது வந்து கோவக்காய் வந்து இன்ட்ரோ பண்ணதில்லை எனக்கு. சாப்பாட்டு பொரியலுக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டா சாப்பாடு எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இவருக்கே வந்து செய்யறதுக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. நான் பிடிக்கலன்னு சொல்லியிருக்க, எத்தனை டைம் சொல்லியிருக்க. அந்த கோவக்காய் வாங்கிட்டு வந்தா அரியணும், பால் மாதிரி இது அதை வேடாடிடுவேன். அது குட்டி குட்டியா இருக்கும். எனக்கு வந்து அந்த கோவக்காய் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு சாப்பிடுறது. சரி சாப்பிடு. இங்க ஏன் நான் உட்காந்துருக்கேன்னா 2 ரூபா ஊட்டி விடுவோம்ட்டு உட்காந்துருக்கேன். அது எனக்கு 1 ரூபா கூட ஊட்டல. சரி சரி சரி, நான் தண்ணி மொண்டாந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கடா. எப்போ நான் இங்கே எதுக்காக உட்காந்து மூச்சு முட்டை பேசுகிறேன், நீ எனக்கு வாயில் ஊட்டி விடுவது தானே. தப்புதான் தப்புதான். சரி, உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். இது வந்து இப்போதான் நான் புதுசாக பார்க்குறேன் இந்த பழத்தை. ஆயா வீட்டில் இருக்கும், ஆனால் இவ்வளோ பெருசு இல்லை. அது வந்து கலர் வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து மாம்பழம் மாதிரி இருக்கு. இல்லை இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் வந்து இது வந்து குயிலா பழத்தில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், அது எனக்கு பிடிக்கல. 3 பறிச்சுட்டு வந்தோம். நேற்று நாங்கள் ஊருக்கு போனோம் இல்லையா, எடச்சேரிக்கு பறிச்சுட்டு வந்தோம்.
தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இது ஆத்தாப்பழம். இது ஆத்தா பழம் சொல்லுவாங்க, ராமர் பழம் சொல்லுவாங்க, அப்புறம் இதய பழம். இதய பழம் ஏன்னா இது ஹார்ட் ஷேப்ல இருக்குன்ட்டு இதய பழம். ஒருத்தவங்க வந்து ராமர் பழம் சொல்றாங்க. அப்படியா? பாருங்க ஹார்ட் மாதிரி இருக்கு பாருங்க ஷேப். இது உள்ள வந்து Black கலர்ல சீட் இருக்கும். இந்த சப்போட்டா சாரி இந்த என்ன பழம் சீதாப்பழத்துல உள்ள இருக்கும்ல அதேதான், அதே மாதிரி தான் இருக்கும் உள்ள. ஆனா டேஸ்ட் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ சப்போட்டா பழம் பறிச்சுட்டு வரணும். இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து இப்ப சாப்பிடணும்னு தான் தோணுது. ஆனா பச்சை காய் இது எல்லாம் இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகும். இதுவும் காய் தான். இது இன்னும் ஒரு 2 நாள் ஆகும், அதுவும் ஒரு 2 நாள் ஆகும். இதுவும் பழுக்கல, பச்சை காய் தான். இது தூக்கி போட்டா மண்டெல்லாம் உடஞ்சிரும், அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. நல்லா நல்லா மாசம் கணக்கு காய்க்கும்ல. இது 3 காய் பறிச்சுட்டேன். பச்சை நாங்க விளையாடிட்டு இருக்கோம் பின்னாடி, அதான் ஹாய் சொல்றோம். இந்த கொட்டையெல்லாம் என்ன பண்ண போறோம், சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாம தூக்கின்னு போய் மெத்தையில காய வச்சு மறுபடியும் வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு விதைக்கு போறது. ஆமா, எங்க வீட்டுல இடம் கிடக்குது இல்ல, நான் எதுவுமே பத்திரப்படுத்தி இதை வந்து நான் விதைச்சு வைக்க போறேன். செடி வந்தது உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா இந்த சப்போட்டா வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட்டேன், சூப்பரா இருக்கு. மாமா வீட்டுல இருந்து பறிச்சுட்டு வந்தது. அப்படியே எந்த ஒரு இதுவுமே கலப்படமே இல்லை. அப்படியே செடியில இருந்து பறிச்சு வாஷ் பண்ணிட்டு நாங்க அப்படியே தான் சாப்பிடுறோம். இந்த தோலெல்லாம் நாங்க எடுக்கல, ஏன்னா இது நல்லா இருக்கு தோலோட சாப்பிட. இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணாம அப்படியே தான் சாப்பிட்டோம். கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரமா எடுக்கிறாங்க.